உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 3 வார்டுகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த தேர்தலை சந்திப்பதற்கு தயார் செய்வதற்காகவும் 3 வார்டுகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய வேட்பாளர்களை கட்டாயம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு இந்த பணியினை துவக்கி இருக்கின்றோம். இது தேர்தல் பணியினுடைய முதல் கட்ட கூட்டம். இன்றைக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் என்று சொன்னால் பொதுவாக ஒரு இயக்கத்தினுடைய பலம், எந்த கட்சி அந்த கட்சியினுடைய பலம் ஒன்றும், ரெண்டாவது நிற்கிற வேட்பாளருடைய பலமும் இருக்குது. இதில் ஆளுங்கட்சி மற்றதை அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒன்றும் பெருசாக எடுபடாது. இப்போ தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே ஜெயிச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு வார்டு எலெக்ஷன்லன்னா அன்னைக்கு விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த கார்பரேஷன் எலெக்ஷன்ல யார் கவுன்சிலருக்கு தகுதியானவங்க, யார் நம்மளுக்காக பணியாற்றக்கூடியவங்க, அறிமுகமானவங்க, ஒரு ட்ரிச்சு பிரச்சனை, ஒரு தண்ணி பிரச்சனை, ஒரு லைட்டு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கவுன்சிலரை எளிமையாக அணுகி அதை அந்த பணியை முடிப்பதற்கு மக்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரியும், இப்போ இங்கே தருமலைங்க அந்த காலத்தில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அதுக்கு பிறகு மாமன்ற உறுப்பினர், இப்படி பலர் இப்படி அறிமுகமானவங்க இருந்ததுன்னா அதுக்கு ஒரு இது இருக்கு. இப்போ பகுதி செயலர் இருக்காருன்னா அவர் முதல்ல ஒன்றிய பகுதியில் இருந்தால் இப்போ இங்கேயே வீடு கட்டி இந்த வார்டுக்கு இங்கே குடி இருந்துகிட்டு இருக்காரு பகுதி செயலாளர். இப்போ நம்ம வட்டக்கழக செயலாளர் செந்தில் இருக்கு அப்படின்னா அந்த கோயிலில் அவங்களுக்கு முகாமி இருக்கிறதுனால அந்த பகுதியில் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரேவதி இருக்கா அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த பகுதியில் தெரிஞ்சவங்களா அறிமுகமானவங்களா இருந்தால் தான் கார்பரேஷன் தேர்தலில் வெற்றி பெற முடியும். கடைசி நேரத்தில் ஒரு வேட்பாளரை போட்டுட்டு அப்புறம் அதை அந்த வேட்பாளருடைய சண்டை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நேரம் போதான் போயிடும். அதனால இன்னும் 1 மாத காலத்தில் நம்ம கட்சியில் யார் இந்த வார்டில் போட்டியிடுவாங்கங்கிறத ஒரு முடிவு பண்ணி நான் உங்கள் கவனத்துக்கு நான் தெரியப்படுத்திடுவேன். இதில் நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியே சில கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அதை ஒரு முடிவு பண்ணி அவங்கள களத்தில் இப்பவே இறக்கிவிட்டா தான் வேலை பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கடைசி நேரத்தில் போய் நம்ம பண்ணுறது சரியா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிவிகேனுடைய ஆட்சியின் மீது இப்பவே மக்களுக்கு மிகப்பெரிய அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் இருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இருந்து, பள்ளிக்கூடத்தில் போய் பள்ளிக்கூட குழந்தைகிட்ட அரசியல் பண்றதுல இருந்து, இப்படி பல்வேறு கருத்துகள் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய அவதூறான செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. நான் 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையினுடைய ஒரு ரிப்போர்ட்டர் ஒருவரை சந்தித்தேன். அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆய்வை இப்போ நடத்தினாங்க. அந்த ஆய்வில் தற்போதைய மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்ட்டு அந்த ஆய்வில், அதுவும் டிவிக்கு சார்பாக எடுக்கப்பட்ட ஆய்வுன்ட்டு அவர் சொன்னார். நான் எடுக்கல அந்த ஆய்வை, அவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார். அந்த ஆய்வில் அவங்க சொன்னது டிவிகேவுக்கு 41% இப்போ மக்கள் மத்தியில் இருக்கு, திமுகவுக்கு 15% தான் இருக்கு, கூட்டணி கட்சிகள்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனால் அதிமுகவுக்கு 39% இருக்குதுன்ட்டு அந்த ஆய்வு. இன்னைக்கு நிலைமையில் டிவிகேவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வெறும் 2% தான். இது நான் அரசியலுக்காக சொல்லலை, டிவிகே எடுத்த சர்வே ரிப்போர்ட்டுன்னு சொல்லி அதை தெரிஞ்சு அவங்க எங்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாநகர கூட்டம் நடந்த போது அந்த நண்பர் எங்கிட்ட சொன்ன கருத்து இதுதான் உண்மை நிலை. இன்னைக்கு எந்த வீடுகளுக்கு போனாலும் அது ஏதோ குழந்தைய சொல்லிச்சுன்னு போட்டு வைப்பா, அது தப்பா போச்சு விடு அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டது தவறுன்னு சொல்லி சிலருடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இதை நாம பயன்படுத்திக்கணும். உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்பவே நம்ம தயார்படுத்தணும். அதுக்கு தகுந்த மாதிரி கட்சியில எங்கெங்க வார்டு செயலர் இருக்காங்க, அவங்க நல்ல ஸ்பீடு ஆக்டிவிட்டி செயல்படுறாங்களா, இல்லை அவங்களால முடியாது, என்னால் முழுமையாக பணியாற்ற முடியாது அப்படின்னா அவங்களுக்கு பகுதி அளவில் பொறுப்பு, மற்ற பொறுப்புகளை கூட ப்ரொமோஷன் கொடுத்துட்டு கூட வேலை பார்க்குற மாதிரி ஒருத்தரை கொண்டு வார்டில் கொண்டு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால இந்த 5 மாதத்துக்கு நான் நானே வருவேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் நான் இந்த 10 வார்டையுமே ஜெயிக்க வச்சாகணுங்கிறதுல இருக்கிறேன். நம்ம பல்லடம் தொகுதியில் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்டு 10 வார்டு வருது. இந்த 10 வார்டும் கட்டாயமா அதிமுக ஜெயிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, போன முறை திமுக ஆளுங்கட்சியாக இருந்த போது 2006 to 2011 காலகட்டத்தில் அன்னைக்கு நாம ஷரீப் காலனி வார்டில் இடைத்தேர்தல் நடந்தது. நான் ரிசைன் பண்ணி எம்பி ஆயிட்டேன்.
அன்னைக்கு அந்த வார்டு எலெக்ஷனுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. ஆளுங்கட்சி திமுக, திமுகவினுடைய மேயர் செல்வராஜ், இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் செல்வராஜ் 2 பேர் பவனி வந்தாங்க அந்த ஷரீப் காலனி வார்டு இடைத்தேர்தலில். அன்னைக்கு கூட அதிமுக சார்பாக நிறுத்தின வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதனால திட்டமிட்டு வேலை பார்த்தோம்னா ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு ஷரீப் காலனி வார்டு தான் ஒரு எடுத்துக்காட்டு. எனவே அந்த திட்டத்தை நான் வகுக்க தயார். நான் உங்களோட வந்து வேலை பார்க்க தயார். நீங்க எங்கூட இணைஞ்சு நீங்களும் வேலை பார்த்தா எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா கட்டாயமா இந்த 10 வார்டையும் நாம ஜெயிக்க வைக்க முடியும். அது உங்க பகுதியில் இருக்கிறதுல இந்த 3 வார்டுமே கட்டாயமா அதிமுக ஜெயிச்சு ஆகணும். இதுல வந்து ஒரு வார்டு எஸ்சி தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்ட வார்டு, மீதி 2 மகளிர் ஜென்ஸா, மீதி 2 மகளிர் வார்டு. இதுல 2மே மகளிர். இப்போ இதுல வந்து யார் வேணாலும் வேட்பாளராக போட்டியிடுறதுக்கு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. இந்த எதிர்கட்சியா இருக்கிற சூழ்நிலையில அதிமுக ஜெயிச்சதுன்னா நாம எல்லாருமே கவுன்சிலர், அதிமுக தோத்துதுன்னா நம்ம யாருமே கவுன்சிலர், நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்போ கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய அபிமானம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, யாரை நிறுத்தினா ஒரு 10 ஓட்டு சேர்த்து கிடைக்குமோ அவங்கள நம்ம வேட்பாளராக நிறுத்தணும். அதனால வந்து ஐயா நான் இருந்தேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுக்காம விட்டாங்க அவங்களுக்கு இது வந்து ஆளுங்கட்சி அல்ல. இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை எதிர்கட்சி. இதுல வந்து யார் அதாவது போட்டி போடுறதுக்கு 10 பேர் தயாரா இருக்கலாம். அந்த 10ல கூடுதலா யார் ஒரு 10 ஓட்டு சேர்த்தி வாங்குவாங்களோ அவங்கள நம்ம வேட்பாளராக நிறுத்த வச்சு அவர் நின்னா நாம் எல்லாருமே நின்ன மாதிரி, நாம எல்லாருமே நின்ன மாதிரின்ட்டு நினைச்சு நாம பணியாற்றணும். இந்த பகுதியில் இருக்கிற 3 வார்டும் அதிமுக ஜெயிக்க வைக்கணும். அது சம்பந்தமா உங்களோட பேசி சில கருத்துக்களை பகிர்ந்ததற்காகத்தான் முக்கியமான சில நிர்வாகிகள் இங்கே வர சொல்லியிருந்தேன். இல்லைன்னு பகுதி செயல்வர்கள் கூட்டம் கூட இல்லை, செயலாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள், சில முக்கியமானவங்களை மட்டும் இங்கே வர சொல்லியிருந்தேன். அந்த அளவிற்கு இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, கட்டாயம் தமிழகத்திலேயே திருப்பூர் மாநகராட்சி அதிமுகவினுடைய மேயர் என்கின்ற அளவிற்கு இந்த மாநகராட்சியில் இருக்கிற 60 வார்டுகளில் அதிமுக வெற்றி பெறும். அதே சமயத்தில் நமது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 10 வார்டும் கட்டாயம் அதிமுக வெற்றி பெறும். அதற்கான பணியை இன்றைக்கு நாம் துவக்கி இருக்கிறோம் என்று சொல்லி வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.